ரிஷபராசி முதல்ல உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் அடுத்து 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நிதானமாக பொறுமையாக ஏதாவது ஒரு வாய்ப்பு வரும் அப்படின்னு சொல்லலாம். பணத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். அண்ட் ஒரு ப்ராப்பரான கம்யூனிட்டி 4 மாதமாக ரொம்ப சோகத்தில் இருந்திருப்பீங்க. ஏன் எனக்கு மட்டும் இதெல்லாம் நடக்க மாட்டேங்குது, ஏதோ ஒன்று இழந்துக்கிட்டே இருக்கேன், மிஸ் ஆகி போயிட்டே இருக்கு. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாரோ கார்ட் ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். நிறைய விஷயங்கள் தொடர்ந்து அவங்க நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில நம்ம இன்னைக்கான பதிவு என்ன, இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த 30 நாட்கள் மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது, உங்க ராசிக்கு அடுத்த 30 நாள் எப்படி அமைய போகுது அப்படிங்கறத ரொம்ப சூப்பரா டாரோ கார்டு மூலமா நமக்காக சொல்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ராசியினரும் தொடர்ந்து முழு பதிவையும் பாருங்க. உங்க ராசிக்கான விஷயங்கள் என்ன, அடுத்த 30 நாட்கள் உங்களுடைய லைஃப் எப்படி அமைய போகுது, சின்ன சின்ன சேஞ்சஸ் உங்க லைஃப்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க பண்ணினீங்கன்னா இன்னும் சூப்பரா சிறப்பா அமையும் அப்படிங்கிற நல்ல விஷயங்கள்லாம் நம்ம டாரோ கார்டு மூலமா தெரிஞ்சுக்க போறோம். இந்த பிரபஞ்சம் நமக்கு சொல்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி அமைய போகுது, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்க லைஃப்ல நடக்க போகுது அப்படின்னு சூப்பரா நமக்கு சாரா மேம் சொல்ல போறாங்க. முழு பதிவையும் பாருங்க. உங்களுக்கு இதுல நல்ல விஷயம் நடந்திருக்கு, ஆமா இவங்க சொன்னது எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு எனக்கு இந்த விஷயம் நடந்தது அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமா அது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரிஷபராசி நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்காக. ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாக நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். அது மாதிரி ரிஷப ராசிக்கு வரக்கூடிய அடுத்து 30 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஒரு ஜென்ரலான ஒரு ரீடிங்காக கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த பதிவை பார்க்குறதுக்கு நன்றி சொல்லும் விதமாக நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் வேண்டுதல்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ரீடிங் பார்த்துட்டு இப்போ நம்ம உங்களுடைய ராசிக்கான ரீடிங் போயிடலாம். ஸோ ரிஷப ராசி உங்களுடைய அடுத்த 30 நாட்கள் எப்படி இருக்க போகுது? ரிஷபராசி முதல்ல உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் அடுத்து 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ரிஷபராசி அடுத்த 30 நாட்கள் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் அதாவது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விதமாக சொல்லணுன்னா அன்பு தான் பிரதானம், அன்பே சிவம் அப்படி போயிடணும் அப்படின்னு சொல்லலாம். தட்டி கொடுத்து வேலை வாங்குறது, உங்களுடைய கொலீக்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய வேலையாட்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்குற மாதிரி அன்போட நிதானத்தோடு போனீங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய சண்டைகள், மிகப்பெரிய தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அதாவது காம்படிஷன்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் தவிர்த்துடலாம். ஏன்னா உங்களுடைய வேலையில் தொழிலில் கண்டிப்பாக உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டிஸ் இல்லை காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து உங்களை எப்படியாவது சஃபர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போது உங்களை வந்து அந்த ட்ரிகர் பண்ணுற விதமாக ஏதாவது ஒரு செயல்களை நடவடிக்கைகளை மேற்கொள்வாங்க. ஸோ நீங்கள் அந்த நேரத்தில் அமைதியாக எல்லாரையும் அன்போடு அரவணைச்சு போகக்கூடிய ஒரு விஷயத்தை கையில் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வரக்கூடிய இந்த தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் தவிர்த்துடலாம் அப்படின்னு இருக்குது. ஸோ இதன் மூலிமா உங்களுக்கு புது விதமான ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் கூட அமையலாம். ஒரு உங்களுடைய கொலீக்ஸ் யாராவது ஒரு நீண்ட நாட்களாக வேலை செஞ்சிட்ருப்பீங்க, அந்த கொலீக்ஸே உங்களுடைய ஃப்ரெண்டாக அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அண்ட் உங்களுடைய பிஸ்னஸில் யாராவது நல்ல ஒரு புது நபர் கைகோர்க்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஸோ 30 நாட்கள் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக அன்போடு போயிட்டால் நல்லது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ரிஷபராசி உங்களுடைய காதல் திருமண வாழ்க்கை அடுத்த 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ கண்டிப்பாக ஒரு ஜஸ்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. இப்போ வந்து சிங்கிளாக இருக்கீங்கன்னா நிச்சயமாக கமிட்டட் ஆகிறதுக்கான விஷயங்கள் நடக்கும். இல்லை உங்களுக்கு கரெக்டான ஒரு ஃப்யூச்சர் பார்ட்னரை வந்து மீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். ஸோ லவ் ஆர் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு
புதிய அத்தியாயம் தொடங்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய உறவில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கும். நீண்ட நாட்களாக நான் வந்து டிவோர்ஸ் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது வந்து கரெக்டாக முடியாமல் இருக்குது, இழுபறியாக இருக்குது அப்படின்லாம் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அதற்கான வேலைகளும் சுமூகமாக நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். தென் உங்களுடைய பார்ட்னர் வந்து உங்களுக்கு தேவையான ஒரு பண உதவி இந்த மாதிரியான விஷயங்களும் கொடுக்கலாம். சில பேருக்கு வந்து இந்த மாதம் உங்களுக்கு பிறந்த நாள்லாம் வருதுன்னா உங்களுடைய பார்ட்னர்கிட்ட இருந்து ஒரு வேல்யூபிளான கிஃப்ட் கூட உங்களுக்கு வந்து நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. அப்போ உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் சார்ந்த வரைக்கும் ஒரு புதிய அத்தியாயம் இந்த அடுத்த 30 நாட்களில் தொடங்கும் அப்படின்றது சொல்லலாம். ஸோ ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது, ஸோ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நிதானமாக பொறுமையாக செயல்படணும் அப்படின்னு இருக்குது. ஸோ நான் படித்தேன், உடனே இந்த எக்ஸாமில் நான் அட்டன் பண்ணணும், உடனே எனக்கு அந்த ரிசல்ட் வரணும் அப்படிலாம் நினச்சி பண்ணக்கூடாது. பொறுமையாக இருக்கணும். இன்னும் நிறைய நீங்கள் போக வேண்டிய விஷயங்கள், இன்னும் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள், லேர்ன் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அப்போது நீங்கள் பொறுமையாக நிதானத்தோட உங்களுடைய படிப்பு சார்ந்த வேலைகளை எடுத்தால் மட்டும்தான், செஞ்சால் மட்டும்தான் அதற்கான அவுட்கம் ஆனது உங்களுக்கு நிலையானதாக இருக்கும், அடுத்தடுத்து முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுடைய குருவினுடைய வழிகாட்டுதலை கண்டிப்பாக பின்பற்றணும். அதை ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல டெவலப்மெண்ட் வந்து கிடைக்கும். ஆல்ரெடி நான் அப்படி தான் இருக்கேன், நான் ரொம்ப நாட்களாக நான் ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், குருவினுடைய வழிகாட்டுதலில் தான் நான் வந்து போயிட்டுருக்கேன், எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும் என்னுடைய படிப்பில் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப நாளாக நீங்கள் ட்ரை பண்ண ஒரு விஷயம் இந்த அடுத்து வரக்கூடிய 30 நாட்களில் நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ரிஷபராசி உங்களுக்கு அடுத்த 30 நாட்கள் பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது, உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வாய்ப்பு வரும் அப்படின்னு சொல்லலாம். பணத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். அண்ட் ஒரு ப்ராப்பரான கம்யூனிகேஷன் உருவாகும். யார்கிட்டையாவது பேச்சுவார்த்தை நடத்தணும்னு இருக்கீங்க, ஒரு ஃபண்டு ரிலேட்டடாக பேச்சுவார்த்தை நடத்தணும்னு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அது தைரியமாக நல்ல விதத்தில் வந்து அதனுடைய இனிஷியேஷன் தொடக்கங்களும் முடிவுகளும் இருக்கும் அப்படின்னு இருக்குது. அப்போ பணம் ரீதியாக நிச்சயமாக உங்களுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் உங்களுடைய பேச்சாற்றலால் அந்த வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்திக்க போகிறீங்க, எப்படி அதை வந்து பணமாக மாற்றிக்க போகிறீங்க, அதுதான் உங்களுக்கான ஒரு டாஸ்காக இருக்க போகுது. ஸோ தைரியமாக நீங்கள் தெளிவாக உங்களுடைய விஷயங்களை நீங்கள் பேசும்போது சம்மந்தப்பட்டவங்க கிட்ட கண்டிப்பாக உங்களுக்கு பணம் ரீதியான விஷயங்கள் நல்ல ஒரு அவுட்கம் வந்து கொடுக்கும் அடுத்த 30 நாட்கள் அப்படின்னு இருக்குது. ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கும்போது, பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 மாதமாக ரொம்ப சோகத்தில் இருந்திருப்பீங்க. ஏன் எனக்கு மட்டும் இதெல்லாம் நடக்க மாட்டேங்குது, ஏதோ ஒன்று இழந்துக்கிட்டே இருக்கேன், மிஸ் ஆகி போயிட்டே இருக்குது, எனக்கு வந்து ஃபேமிலியாக இருக்கட்டும் இல்லை வேறு வேலை ரீதியாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் என் கையை விட்டு போயிட்டே இருக்குது, எனக்கு எதுவுமே அமைய மாட்டேது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த வரக்கூடிய 30 நாட்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்க போகுது. ஸோ எல்லாமே வந்து ரொம்ப திருப்தியாக இருப்பீங்க, ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ட்ரீம் கம் ட்ரூன்னு சொல்லுவாங்களே, நம்ம நினச்சது கிடச்சிருச்சு, யோசித்தது ஏங்குனது கிடச்சிருச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு மன உணர்வில் இருப்பீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள். நீங்கள் எதுக்கெல்லாம் ஏக்கமாக பார்த்தீங்களோ அதெல்லாம் உங்கள் கைக்கு வரக்கூடிய சில விஷயங்களும் நடக்கும். அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு வர வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். சிரித்து சந்தோஷமாக ஹாப்பியாக உங்களுடைய தினசரி வேலைகளை செய்யும் போது அப்போது நீங்கள் எப்பயோ எங்கேயோ எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ரிஷபராசி ஓவரால் அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படின்றது பார்க்கும்போது, இது வரைக்கும் நீங்கள் வந்து தோல்வியே பார்த்துருக்கீங்க, இல்லை எடுத்த காரியங்கள்லாம் வந்து அடி செருக்கிட்டே இருக்குது, நம்ம எது செஞ்சாலும் அது ஒரு சொதப்பலில் முடிஞ்சிருது, இந்த மாதிரியே ஒரு 5 மாதமாக நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் உங்களுக்கு எல்லாத்துலேயும் ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்க போகுது. பணம் ரீதியான உங்களுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் யார்கிட்டயே இருந்தாவது நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. ஸோ நான் ஒரு விஷயம் பண்ணேன், அதுக்கு வந்து அது எல்லாமே சொதப்பல முடிஞ்சிருச்சு, மேற்கொண்டு அதை எடுத்து நடத்துறதுக்கு எனக்கு தேவையான பணம் இல்லை சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு இருக்கவங்களுக்கு நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய 30 நாட்களில் அந்த சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ விட்டதை பிடிக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்த 30 நாட்களில் உங்களுக்கு நடக்க போது அதற்குரிய ஒரு மாரல் அண்ட் ஃபிசிக்கல் சப்போர்ட்டும் உரிய நபர்கள்கிட்டேருந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் உங்களுக்கான ரீடிங்கில் வருது.
டேரோ கார்டு ரீடிங் மூலமா மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் எல்லா ராசியினருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அடுத்த 30 நாட்கள் எப்படி அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜாரா மேம் நமக்கு ரொம்ப அழகா தெளிவா கார்டு ரீட் பண்ணி சொன்னாங்க. ரொம்ப பயனுள்ள பதிவா இது அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் டேரோ கார்டு ரீட் பண்ணணும், உங்களோட ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஜாரா மேமை நீங்க நேர்ல சந்திக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க அதையும் பயன்படுத்திக்கோங்க. எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நிச்சயமா டேரோ கார்டு ரீடிங்ல தீர்வு இருக்குங்க. ஸோ உங்களுக்கு ஜாதகம் இல்லை அப்படின்னு நீங்க கவலைப்பட்டாலும், இல்லை நம்ம பிறந்த நேரம் நமக்கு தெரியல, டேட் ஆஃப் பர்த் இல்லை, இந்த மாதிரி உள்ள நபர்களும் டேரோ கார்டு மூலமா உங்களுடைய முழு பலன்களை ரொம்ப அழகா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு அரிய வாய்ப்பு உங்களுக்கு. இதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோல தெரியுற அதே நம்பருக்கு கால் பண்ணி ஜாதகம் இருந்தாலும் ஜாதகம் இல்லைன்னாலும் பிறந்த நேரம் தேதி தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் நிறைய நல்ல விஷயங்கள் டேரோ கார்டு மூலமா நமக்கு ஜாரா மேம் மூலமா கிடைக்க போகுது. அதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி உடனே அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.